ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திலகாஸ் கிச்சன். இன்றைக்கி நான் தயிர் சாதம் செய்வது எப்படி. இப்போ 2 குழிக்கரண்டி அளவு தயிர் சேர்க்குறோம். இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்க்குறோம். அரை டம்ளர் தண்ணி சேர்க்குறோம். இப்போ இந்த தயிர் ஆளும் ரொம்பவும் திக்காக இருக்கக்கூடாது. இது கொஞ்சம் லூஸ் கொடுத்து தான் இருக்கணும். ரொம்ப திக்காக இருந்தால் சாப்பிட இயலாது. தயிர் சாதம் கொஞ்சம் தண்ணி மாதிரி தான் இருக்கணும். இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்க்குறேன். 1 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்குறேன். தயிர் பத்தடி, இன்னும் கொஞ்சம் சேர்க்கலாம். இப்போ இதுக்கு உப்பு தயிர் எல்லாம் அளவாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் லூஸாக சாதம் இருக்கணும்னா கொஞ்சம் தண்ணியும் இல்லாட்டி மோர்னாலும் கொஞ்சம் லூஸாக ஊற்றலாம். இது இப்போ அளவான பதத்தில் இருக்குது. நான் இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்க போகிறேன். காஞ்ச மிளகாய் ஒரு 4-5 காஞ்ச மிளகாய் கிள்ளி வச்சுருக்கிறேன். கருவேப்பிலை ஆஞ்சி வச்சுருக்கிறேன். இஞ்சி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். பச்சை மிளகாய் ஒரு 3 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இதுக்கு தாளிப்புன்னு கொடுக்க போகிறோம். சோறு சூடாக இருக்கக்கூடாது. சோறு ஆறி நல்லா ஆறின பக்குவத்தில் இருக்கணும். சுடு சோறில் தயிர் சாதம் செய்யக்கூடாது. தாளிக்கிறதுக்கு நான் 2 மேசக்கரண்டி அளவு எண்ணெய் சேர்க்குறேன். கடுகு கொஞ்சம் போட்டு தாளிக்கிறேன். நெருப்பை ரொம்பவும் கூட்டி வைக்கக்கூடாது, இது அடிப்பிடிக்கும். இப்போ தயிர் சாதத்துக்கு நான் கடுகு ஒரு அரை மேசக்கரண்டி அளவு தயிர் சேர்க்குறேன். கடலைப்பருப்பு ஒரு மேசக்கரண்டி அளவு சேர்க்குறேன். உளுந்து ஒரு மேசக்கரண்டி அளவு, ஒரு சின்ன தேக்கரண்டி அளவு சேர்க்குறேன். கருப்பு உளுந்து. இஞ்சி கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன சின்ன பீசஸாக. இஞ்சி இதையும் இதில் சேர்க்குறேன். பச்சை மிளகாய் ஒரு 2 பச்சை மிளகாய். இதுக்கு வெங்காயம் சேர்க்கக்கூடாது. தயிர் சாதத்துக்கு ஒரு நாளும் வெங்காயம் சேர்க்கக்கூடாது. இப்போ இதுக்கு நான் பச்சை மிளகாய் ஒரு 2 பச்சை மிளகாய் அதையும் சேர்க்குறோம். இப்போ இதுக்கு கருவேப்பிலை இல்லை, காஞ்ச மிளகாய் எல்லாம் சேர்த்துட்டேன். இப்போ இது கொஞ்சம் பொரியட்டும். இந்த தாளிப்பை இந்த சாதத்தில் நான் சேர்க்குறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு சைட் டிஷ் என்னன்னு தெரியுமா? கத்திரிக்காய் தொக்கு, உருளைக்கிழங்கு ஃப்ரை, ஊறுகாய். இது தான் சைட் டிஷ். இன்றைக்கி எங்களோட லன்ச் இது தான். இன்றைக்கி நேற்று ஆடி அமாவாசைக்கு நல்லா சாப்பிட்டது. இன்றைக்கி சிம்பிளான சாப்பாடு. இன்றைக்கி வயிற்றுக்கு கொஞ்சம் லீவ் விடுவோம். இதுதான் எங்களோட இன்றைக்கி லன்ச். இப்போ இதுக்கு சைட் டிஷ் நான் காட்டுறேன்.